வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அரசி கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. மயில் அதை பார்த்துட்டு, ஏன் அரசி, நானே இந்த கணக்கு விளக்கெல்லாம் பார்க்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அரசி சொல்கிறாங்க, இல்லை அண்ணி, இதுக்கு முன்னாடி நான் தானே பார்த்துட்டு இருந்தேன், இது ஒன்றும் எனக்கு கஷ்டம் இல்லை, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு மயில் மனசுக்குள்ளேயே, எங்கள் அப்பா என்ன எவ்வளோ காசு எடுத்திருக்காரு, என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியலையே, இவ என்னெல்லாம் கண்டுபிடிக்க போகிறான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சி பயப்படுறாங்க. அந்த பக்கம் டேபிளில் பாண்டியன் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போது திடீர்னு சிரிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே, என்ன மச்சான் திடீர்னு சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர், ஏன் நான் சிரிக்கக்கூடாதான்னு கேட்குறாரு. அதுக்கு அவன், அப்படிலாம் இல்லை மச்சான், நீ உங்கள் வாயி நீங்கள் சிரிக்கலாம், திடீர்னு சிரிக்கிறீங்களா, அதுதான் ஏன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, சந்தோஷம், அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம், ஏப்பா ராஜி, நான் இப்படி உட்காந்து குடிக்கிறதுல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவ, இல்லை மாமான்னு சொல்கிறா. ஏப்பா சுகன்யா, உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லைனேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மயில்கிட்ட கேட்குறாரு, உனக்கு ஏதாவது பிரச்சனையாமா இப்படி உட்காந்து குடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஐயையோ எனக்கெல்லாம் எதுவும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நான் மருமக வந்ததுக்கப்புறம் இப்படி வீட்டில் உட்காந்து குடிக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்க்கமான முடிவில் இருந்தேன். அதை கடைசி வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டும் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு ஏன் இப்படி குடிக்கிறேன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா எனக்கு சந்தோஷம், அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏண்டா டேய், நீங்களே சொல்லுங்கடா, அவ்வளோ ஏற்பாடு பண்ணிட்டு சாப்பாடு போட யாராவது மறப்பாங்களாடா, சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் அவங்க சாப்பாடு ஏற்பாடு பண்ண மறந்துருக்க மாட்டாங்க, சாப்பாடு போட வக்கு இல்லாமல் தான் இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவரோட மாப்பிள்ளை, இல்லை மச்சான், அந்த குமரவேலு சமையல்கார்ட்ட சொல்ல மறந்துட்டாராமா அப்படின்னு சொல்கிறாரு. நல்ல ஆள்கிட்ட தாண்டா வேலையை கொடுத்துருக்காங்க, அவன் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் லாய்க்கு இல்லை, சமையல்காரனோட மகளை கடத்திட்டுவான்னு சொல்லு, அந்த வேலையை கரெக்டாக செய்வான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்கிட்ட ஒரு முக்கியமான வேலையை சொல்லு, ஆஹா, அந்த வேலையை அவனால் செய்ய முடியாது. கோமதி, சாப்பாடு வரலன்னொன்னே உங்கள் அண்ணனுங்களோட மூஞ்சிங்களை பார்த்தியா எப்படி ஆயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவ, பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஏண்டி, உனக்கு எதுவும் வருத்தமாக இருக்கா, நீ சந்தோஷமாக தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு கோமதி, இல்லைங்க, எனக்கு என்ன வருத்தம், நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ராஜி கிட்ட, ஏம்மா ராஜி, உங்கள் அப்பனையும் உங்கள் அண்ணனையும் நான் திட்டிகிட்டு இருக்கேனே, உனக்கு எதுவும் வருத்தமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவ, இல்லை மாமா, நாம் அப்பத்தாவுக்காக போனோம், அவங்க ரொம்ப சீன் போட்டாங்கல்ல, அவங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கு அவன், அப்படி சொல்லுமா, நீ இந்த வீட்டு பிள்ளையாச்சே, அப்படித்தானே சொல்லுவ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். தங்கச்சி, ஆனால் அண்ணா, சண்டைக்காரங்களை கூட உங்கள் சாப்பாடை சாப்பிட வச்சுட்டிங்களே, நீங்கள் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு அவன், இல்லைம்மா, ஏன் நம்ம கையில் எதுவுமே இல்லை, எல்லாம் அந்த ஆண்டவ கையில் இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். கதிர், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன்டா, ஃபோட்டோ விஷயத்தில் நீ ரொம்ப பிச்சு புட்டப்போ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சும்மா சொல்லக்கூடாதுடா, உங்கள் அம்மாச்சி முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணுமே, லேசுப்பட்ட சந்தோஷம் இல்லைடா, அப்படி ஒரு சந்தோஷம், எங்கள் அத்தை முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான். கோமதி கிட்ட, ஏண்டி நீ சந்தோஷமாக தானடி இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவ, லேசுப்பட்ட சந்தோஷம் இல்லைங்க, வானத்தில் பறக்காத குறை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு அவன், இதுதான் எனக்கு வேணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த பக்கம் அவரோட பொண்ணு, அப்பா கடையோட அக்கௌண்ட் கணக்கில் 1100 ரூபாய் இடிக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு கதிர், இடிக்குதுன்னா கொஞ்சம் தள்ளி நிற்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறான். அதுக்கு அவ, உன் கிண்டலுக்கெல்லாம் நான் அப்புறமா சிரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு பாண்டியன், நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு அவ, அப்பா கடை கணக்கில் 1100 ரூபாய் குறையுதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அந்த பக்கம் மயிலுக்கு தூக்கி வாரி போடுது. கோமதி, நல்லா கணக்கு பார்த்தியான்னு கேட்குறா. அதுக்கு அவ, ஒரு தடவைக்கு 3 தடவை நல்லா பார்த்துட்டேம்மா, குறையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு கதிர், 1100 ரூபா தானே, விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு பாண்டியன், நீ தனியாக கடை வச்சோடனே 1100 ரூபான்றது உனக்கு அவ்வளோ சிறுசாக போச்சா, என்ன கொடுமடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அவன், இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு இந்த கடை கணக்கெல்லாம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அவனோட மாமா, அதானே கரெக்டாக சொன்னீங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு பாண்டியன், என்ன அதானே, அப்போ அந்த காசை நீ தான் எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
ஐயையோ மச்சான்! என்னது நானா? நான் அந்த பணத்த எடுக்கல மச்சான் அப்படின்னு சொல்லி சொல்றான். இவன் தான் எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றான். அதுக்கு சுகன்யா, அவர் அந்த பணத்தெல்லாம் எடுத்திருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு பாண்டியன், இவன் தான் எடுத்திருப்பான், இவனை பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவன், மாமா ஏதோ ஒரு 5ஓ 10ஓ டீ செலவுக்காக நான் எடுப்பேன், 1100 நான் எடுத்து என்ன மாமா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பாண்டியனோட பையன், மாமா அந்த பணத்தை எடுத்திருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அவன், அப்போ அந்த பணம் எங்கே, கை கால் முளைச்சி எதுவும் ஓடி போச்சா அப்படின்னு கேட்குறான். கடையில் இருந்தது இவங்க 2 பேர் தான். சரவணன் என்னை கேட்காம காசை எடுக்க மாட்டான், இவன் தான் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு கோமதி, பழனி அப்படிலாம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். இந்த வீட்டில் திருட்டு புத்தி இருக்கிறது 2 பேத்துக்கு தான். ஒன்று உன் தொம்பிக்காரன், இன்னொன்று உன் சின்ன மகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு பழனி, எங்கள் ஆத்தா மேலே சத்தியமாக நான் எடுக்கல மாமா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பாண்டியன், நேற்று தாண்டா உங்கள் ஆத்தா சந்தோஷமாக இருந்தா, அது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் தான் நம்ப மாட்டீங்களே மாமா, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். நேற்று கல்லாவில் மயிலும் மயிலோட அப்பாவும் தான் உட்காந்துருந்தாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ மயில் எடுத்துட்டான்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி இவன் கோவப்படுறான். அப்படி நான் சொல்ல வரல மாமா, நான் எடுக்கலைன்றது தான் நான் நிரூபித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு பாண்டியன், எந்த விதத்தில் காசு காணாமல் போயிருந்தாலும் அதுக்கு இவன் தான் காரணமாக இருப்பான், ஒன்று கணக்கு தப்பாக எழுதி வச்சுருப்பான், இல்லை இவன் தான் காரணமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறான். கோமதியும் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரவணன், மாமா எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்ல, இது எப்பயாவது நடந்தால் தானே, எப்பயுமே நடக்கிறது தானே, நான் என்ன நினச்சிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்க, மயில் அப்படியே ஓடிடுறா ரூம்குள்ளே. அந்த பக்கம் மீனாவோட ஹஸ்பண்ட், மீனா சமைக்கிறேன்னு கிச்சனுக்குள்ளே போனால் இன்னும் ஆளை காணமேன்னு சொல்லி தேடி கிச்சனுக்குள்ளே போகிறான். அங்கே போய் பார்த்தா மீனா தூங்கிட்டு இருக்கா. என்னடா சமைச்சு கொடுப்பான்னு பார்த்தா இப்படி தூங்கிட்டு இருக்காளேன்னு போய் எழுப்ப, அவள் தட்டி விட்டு திரும்ப தூங்குறா. அவளை எழுப்பி எழுப்பி பார்த்துட்டு, என்ன அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி, மீனா எந்திரி, என்ன ஓஹோன்னு சமைச்சு கொடுப்பேன்னு பார்த்தா இப்படி ஓரமாக உட்காந்து தூங்கிட்டு இருக்கவ அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவள், காலையிலேருந்தே ஒன்றும் முடியலைங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது, அதுதான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அவன், நீ என்னமோ சூடாக சமைச்சிட்டு வந்து தருவேன், நான் சாப்பிட்லான்னு ஹாலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ என்னடானா இங்கே இப்படி தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் சொல்கிறா, என்னால் முடியலங்க, சமைக்க முடியல, ஏதாவது போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு அவன், எப்பயாவதுனா பரவாயில்ல, எப்பயுமேனா எப்படி, ஏதாவது சமைக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்படின்னா நம்ம கடையிலேருந்து, இல்லை சாரி உங்கள் அப்பா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த ரவை இருக்குது, அதை போட்டு உப்புமா வேணா செய்யலாம், அதை சமைக்க கூட என்னால் முடியல, நீங்களே சமைச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல, நான் அளவு சொல்கிறேன், நீங்களே சமைச்சிருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு அவன், என்னால் முடியாது, நான் கடையிலே கூட வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறான். இங்கே எப்படி எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் அங்கே அப்பத்தாவும் சந்தோஷமாக இருப்பாங்க. உங்களால் மட்டும்தான் இப்படியெல்லாம் பண்ண முடியும். நீங்கள் எல்லாரோட மனசுலேயும் பெரிய ஹீரோவாக மாறிட்டீங்க. எல்லார் மேலேயும் அக்கறையே இல்லாமல் இருக்கிற மாதிரி நடித்தாலும் கூட நீங்கள் எல்லார் மேலேயும் பாசமாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு அவன், போதும் இப்படியே சொல்லிட்டு போனீங்கன்னா எனக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்கல்ல, அது போதும், இந்த சந்தோஷத்துக்கு யார் காரணம் எது காரணம்லாம் ஆராயக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆமாம், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், நீயும் உங்கள் அம்மாவும் அம்மாச்சியும் போல் ஆயிடுவீங்கன்னு தானே நீ நினச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ யோசிச்சிருப்ப, எனக்கு தெரியும், அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, அந்த மாதிரிலாம் நீ எதுவும் யோசிக்காமல் இன்றைக்கி நடந்த நல்ல விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு நிம்மதியாக சந்தோஷமாக படுத்து தூங்கு, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறான். நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க.